கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 147 13வது வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆம், நம்மோடே கூட இருக்கிற கர்த்தர் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கி ஆசீர்வதிக்கிறார். தூதனை வைத்து நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலம் நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற அவரையே நோக்கி பார்ப்போம். நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு தந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காகவும் நாம் தினமும் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்று அனுதினமும் கூறுவோம். ஜெபிப்போமா? ஜீவிகதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிற ஐயா, தேவன்தாமே இறங்கி சமாதானத்தை கட்டெடு. சீக்கிரத்தில் நற்செய்திகளை கேள்விப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் எங்களை பலப்படுத்தி கர்த்தராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பலத்த கருத்துக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக்குங்க, வேலி அடைங்க, கிருபை மேல் கிருபை தாங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாங்கி வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை பொறுப்பெடும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.